கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. ஏன்னா இப்போ செல்ஃபோன் கையில் இருக்கு, எதனாலும் செல்ஃபோனில் போய் நம்ம பார்த்துக்கலாம். அது நியூஸாக இருக்கலாம், எதனாலும் சரி. சில குடும்பத்தில் இந்த செல்ஃபோனை தேவையில்லாமல் யூஸ் பண்ணி அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். செல்ஃபோன் மூலிமா ஏகப்பட்ட காரியம் சொல்லலாம். அநியாயமான காரியம் நல்லது இருக்கு, ஆனால் அநியாயமானது நிறைய இருக்கு. இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் எந்தெந்த பக்கம் சிக்கிக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய காரியத்தில் சிக்கிக்கொள்றாங்க. அது எல்லாமே அநியாயமான காரியமா இருக்கும். இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு முன்பாக இது அநியாயமான காரியம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஞானாஸ்தானம் எடுத்த பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, நான் இதை செய்யக்கூடாது, இந்த அநியாயமான காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் நல்ல விவரம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அதை மறுபடியும் அதிகமாக ஆசையாக செய்வாங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். சர்ச்சுக்குள்ள 2 பிரிவு, எங்க பார்த்தாலும் சண்டை கூட ரெடியா இருக்காங்க, பகையை உருவாக்கிடுறாங்க, வைராக்கியமா மாறிடுறாங்க, எரிச்சலோட வாழ ஆரம்பிக்கிறாங்க, கோபத்தோட இருக்கிறாங்க, கசப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப இந்த கடைசி காலம் ஜனங்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, சில குடும்பத்திலே அநியாயம் மட்டுமே செஞ்சிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே அசுத்தமா இருப்பாங்க, சில குடும்பத்திலே நீதி உள்ள ஜனமா இருப்பாங்க, சில குடும்பத்திலே பரிசுத்தம் உள்ள ஜனமா இருப்பாங்க. இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2. ஐயா, நான் பரிசுத்தமா வாழணும், எவ்வளவு நாளும் பரிசுத்தமா வாழலாம். இந்த உலகத்துல காரியத்தை வெறுத்தால் கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை வழி நடத்தும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்படும் போது, அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கும் போது நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். நீதிமானா வாழணும் அப்படின்னா இந்த மாம்சத்தினுடைய கிரியெல்லாம் வெறுத்து, மோசே போல பழைய ஏற்பாட்டிலே சாந்த குணமுள்ளவன், தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன், பழைய ஏற்பாட்டில் நோவா தன் காலத்திலே உத்தமன் நீதிமான், யோபனுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்த ஒரு மனுஷன், யோசேப்பு அதே போல பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு
அப்படியே விசுவாசித்து என்னோட வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே வாழ்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விசேஷமான ஒரு காரியம் இருக்கும். நீதிமான் அப்படின்னாலே பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் எழுதிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுதாரணமாக நம்ம எப்படிலாம் வாழணும், என்ன செய்யணும் எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கையில் பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி உண்மையாக வாழ்ந்தா போதும். ஏன்னா இந்த உலகத்தில் கெட்டு போறதுக்கு 1000 வாசல் இருக்கு, கெட்டு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. மனம் திரும்பி வாழணுமா, உங்க கையில பரிசுத்த வேதாகமும் இருக்கு. காலையில எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க இருக்கிற இடத்துல நிறைய பயமான சில காரியங்கள், அவங்க இருக்கிற தேசத்திலே ஆபத்தான சூழ்நிலை, தேசம் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, போர் முனையில நிக்கிறாங்க. இந்த கடைசி காலம் சண்டை போட்டு சாக ரெடியா இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அன்பு கூர்ந்தால் பிசாசு விரட்டலாம். ஒரு வீட்டுக்குள்ள போறோம், ஒரு நாட்டுக்குள்ள என்னப்பா வேணும் அப்படின்னா சமாதானம் வேணும். இன்னைக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்கு. கல்வாரி சிலுவை நம்ம தியானிக்கும் போது சிலுவையில் செஞ்ச ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அந்த சமாதானம் நமக்கு வேணும். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா தீர்மானம் எடுத்துடணும். பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட பரிசுத்தம் இருக்காங்க. நீதிமானா வாழணுமா, பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறாங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த வசனம் இன்னும் நம்ம ஆழமா பேசலாம். அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறானா, லஞ்சம் வாங்குறானா, அடுத்த குடும்பத்தை அழிச்சு சம்பாதிக்கிறானா, கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறானா, ஏமாத்தி சம்பாதிக்கிறானா, இஷ்டம் போல சம்பாதிக்கிறானா, பணம் 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 சொல்லிட்டு பணத்து பின்னாடி ஓடுறானா, போகட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஐயா கேட்கவே மாட்டுக்கா, ஐயா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுக்காயா, செய்யட்டும் செய்யட்டும். பைபிள் அப்படிதான் போட்டு செய்யட்டும். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஐயா கீழ்ப்படியவே மாட்டுக்கான். சொல்லி பாருங்க, வீட்டுல பிள்ளைல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கறதுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறிய, கேட்க மாட்டுக்காங்களா? தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணுமா, மாறியாச்சுன்னா மட்டும்தான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாத தண்டனை வந்துடும். இந்த கடைசி காலத்துல தண்டனை பத்தி பேசுறதே கிடையாது. எல்லா பக்கமும் இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்பம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். இன்னைக்கு கீழ்ப்படிகிற ஜனங்களை தான் பார்க்க முடியல. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கீழ்ப்படிறதுக்கு அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். சில குடும்பத்துல விபச்சார பாவத்திலே இருப்பாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அசுத்தமா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. விக்கிரகமே ஒரு அசுத்தம் தான். விக்கிரகத்துக்குள்ள போய் கிடப்பாங்க, அது எல்லாம் அசுத்தம் சொல்லி போட்டிருக்கு. அசுத்தமா இருக்கிறோம், இன்னும் அசுத்தமா இருக்குன்னு சொல்லி போட்டு முடிச்சாச்சு. அப்படின்னா கடைசி காலத்துல அசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கானா, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்மை யோசிக்கணும். ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஒரு குடும்பத்துல 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவனை யோசிக்கிறாங்களா, உலகத்தை யோசிக்கிறாங்களா, தனக்காக வாழ்றாங்களா, சுயத்தை நிறைவேற்றக்காக வாழ்றாங்களா, எதுக்காக வாழ்றாங்க? இது எல்லாவற்றைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கிருபையின் காலம்தான். கிருபையின் காலம் முடிஞ்சோன்னு
அடுத்த காலம் இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்டேன்னு இருக்குல்ல. அப்போ வாழ்கிற காலத்தில் சீர் பொருந்தணும். ஐயோ, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் உங்கள் பிள்ளையா வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் அநியாயமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்ப்பா, இது எனக்கே பிடிக்கலப்பா, நான் சுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலப்பா, இது உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கைப்பா, நான் பரிசுத்தமாக வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்ய எப்படிலாம் நீதி செய்யலாம்னு சொல்லி முயற்சி எடுங்க. பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா, இன்னும் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு எப்படிலாம் வாழன்னு சொல்லி முயற்சி எடுங்க. ஒரு முழு பைபிளை வாசித்துட்டீங்கனாலும் நீங்களே தெரியும், அதில் எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பணும் எல்லாம் அழகாக எழுதப்பட்டு, எப்படிலாம் பரிசுத்தமாக வாழணும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. வசனம்தான் சத்தியம், அந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு நீதிமானாக வாழ முடியும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் இரத்தத்தினால கழுவப்படும் போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நீதி உள்ளவன். சிலவங்க யாரையுமே ஏமாற்றவே மாட்டாங்க, அடுத்து அவங்களோட ரூபாயை ஆசைப்படவே மாட்டாங்க. அவங்க கையில் காசு பணம் இல்லைன்னா கூட பொறுமையாக இருப்பாங்க. யாருக்குள்ள ரூபாயும் வேண்டாம், அடுத்த ஆளுக்குள்ள ரூபாய் எனக்கு வேண்டாம், நான் வேலை பார்த்து சம்பளம் எனக்கு போதும் அப்படிங்க. அதையும் அநியாயமாக புடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் பொறுமையாக இருப்பாங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஒரு சின்ன ஜோமனி முடிக்க போகிறேன், கேளுங்க. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். லெந்து காலத்தில் யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, நம்ம பரிசுத்தமாக வாழ தான் தேவன் அழைச்சிருக்காரு. நீதி செய்யணுமா, அந்த 2 பாயிண்ட் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வேணும். அநியாயம் செய்கிறானா, அசுத்தமாக இருக்கிறானா, தண்டனைக்குள்ளே போயிட்டு இருப்பான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. அதனால் இரவு நேரத்திலே இணைந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமானபடி தான் நம்ம வாழ்கிறோமா, ஆசீர்வாதமாக தேவன் தந்துடுவார். அதனால எந்த தட்டுப்பாடும் இல்லை. குடும்பத்தில் பிரச்சனையாக மாறும். இன்னைக்கு காலை வேளையில் வாக்குத்தத்தம் பேசியிருந்தேன், அது முடிந்தால் கேட்டுக்கோங்க. குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், ஆனால் என் இருதயம் தேவனோடு இருக்கா, அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. உங்களுடைய பாதபிள்ளை இந்த இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வருகிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டில் யாரெல்லாம் இருக்கிறோம், நைட்டு டிரைவிங் லைனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இன்பமான தூக்கம் தாங்க, அதிக அளவில் எழுப்பிவிடுங்க. வரக்கூடிய காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்பா வெளிப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பத்தில் இந்த மாதத்துக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் எங்கள் கூட இருக்கும்போது எங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலுமே அது தேவன் நாம மகிமைக்கென்று மாத்திரமே நாங்கள் செய்யணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையுள்ள கிருபை தாங்கப்பா, அதற்கேற்ற ஞானம் தாங்கப்பா. எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா, அந்த பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. உங்க நாம மையப்படட்டும். உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னுமாக ஆவியில வளர தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண உங்களுடைய பாதவில்லை காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி, பலவீனத்தையெல்லாம் நீக்கி, எந்த குடும்பத்தில் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் இறங்கி வந்து தொட்டு சுகமாக்கி, சில குடும்பத்தில் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை, வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்குங்க.
யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க நாமமே விடட்டும்பா. எந்தெந்த குடும்பத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, நிறைய கடன் பிரச்சனை, கண்ணீர் வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் மாற்றி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை தாங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். உங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீங்க உங்க கூட இருங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் மேம்பட்டுப்பா. இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ அந்த நாட்டுக்குள்ள ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்தினுடைய எல்கையிலையுமே ஒரு பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த தேசத்துக்குள்ள அப்பா எந்த சூழல இருக்கிறாங்களோ எல்லா தேசத்துலயும் ஒரு பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டில் இருக்க ஜனங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு தேசத்துலையும் ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில காணும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. இந்த மாசம் முழுதும் உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கணும். நன்மையை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே பிரிந்து போயிட்டாங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. கற்பத்துணையை ஜீவியம் கர்த்தரே மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கற்பத்துணையை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்துல வாழ்ற காலம் கடைசி காலம். தனி ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நைட் நேரத்துல தேவையில்லாம எதுவும் பார்க்க வேண்டாம். தேவனுக்கே பயமுண்டாதாக. எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.